ரொம்ப அழகா மேக்கப் பண்ணியிருக்க ரோஹிணி. சாப்பிட்டு போமா? இல்ல மேடம், எனக்கு வேற ஒரு அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. நான் கிளம்புறேன். நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக வந்தேன். என் ஃப்ரெண்டோட கல்யாணம். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்க பாஸ் பணத்தை ரெடி பண்ணிட்டாரா இல்லையா? இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே ரெடி ஆயிடும். என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனேயா? இல்ல இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் போய் பாஸ் கிட்ட பணத்தை ரெடி பண்ண சொல்றேன்னு சொன்னேன். நீங்க என்ன பண்றீங்க இங்க? கல்யாண மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு தான். டே ரவி, அன்னைக்கு மனோஜ் சொன்னான்ல, அவனுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. அம்மா கூட அந்த பொண்ண வேணான்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணுக்கு தான் எனக்கு கல்யாணம்னு நினைக்கிறேன். கரெக்ட்பா, அந்த பொண்ணு தான். ஆனா மாப்பிள்ள வேற. நீங்க என்ன பண்றீங்க இந்த கல்யாணத்துல? மீனா தான் டெக்கரேஷன், கேட்டரிங் ஸ்ருதி பாக்குறா. போச்சு, இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. உன் மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு. நான் மட்டும் உங்க கண்ணுல மாட்டினேன், அவ்வளவுதான். அந்த முத்து என்ன வச்சு செஞ்சிருவான். இவங்க தம்பிங்க இங்க இருந்தா டைவர்ஸ் வாங்காம இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. அதனால நீங்க கொஞ்சம் எப்படியாச்சும் அவங்களை அனுப்பிடுங்களேன். சரி, நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால நீங்க கிளம்புங்க. அவ்வளவு நேரம் எங்களால வெயிட் பண்ண முடியாது. நாங்க எல்லாரும் கிளம்புறோம். அப்போ கனகா, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருமா. மாலையெல்லாம் பிடிச்சி இப்படி இருக்க கூடாது. மாப்பிள்ள, தாலியை கட்டுங்க. கல்யாணம் முடிஞ்சதும் கோயிலுக்கு போறதா வேண்டிக்கிட்டேன். எல்லாரும் கிளம்பலாம் வாங்க. மனோஜ்க்கு எப்படியாச்சும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் பார்வதி. அவனுக்கு தான் இன்னும் டைவர்ஸே ஆகலே, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நான் இந்த கோயில் தான் சொன்னேன் மேடம். நீங்க நல்லா வேண்டிக்கோங்க, உங்க பொண்ணுக்கு சீக்கிரமா குணமாயிடும். நீங்க சொன்னீங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நான் சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆயிடுவேன்ல. ஆமாங்க, நிச்சயமா. உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. அதான் கல்யாணம் முடிஞ்சிச்சுல. இப்போ அவங்களோட சொத்து எல்லாத்துக்கும் நீங்க தான்